அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொஹரம் 10ல் நடந்த சிறப்புகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு மனிதர்கள் காலக்கணக்கை அறிந்து கொள்வதற்காக மாதங்களை திருக்குரானில் விவரித்து சொல்கின்றான். மாதங்களின் எண்ணிக்கையையும் 12ஆக சொன்னான். அதன் முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை சொல்கின்றான். அந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்விடத்தில் சிறப்புள்ள நம் மாதங்கள் 4ல் ஒன்றென சொல்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓர் ஆண்டுக்கு 12 தான். இவ்வாறே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹுவின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் சிறப்புற்றவை. அல்லாஹு காலக்கணக்கை வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே நிர்ணயம் செய்ததாக சொல்கின்றார். சூரிய சந்திர ஓர் பாதைகளையும் இரவு பகல் மாறி மாறி வருவதைக் கொண்டு அதனை நிர்ணயம் செய்து அப்போதே பதிவு செய்துள்ளான். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தில் நபிமார்கள் வாழ்வில் நடந்த பல வரலாற்று சரிதைகளை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அறிவிக்கின்றார். இறைவனால் தடுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டதால் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் தங்கள் செயலுக்கு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டனர். அல்லாஹு அவர்களை மன்னித்து தூய்மைப்படுத்தியது இந்த முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளாக அமைந்தது. பின்னர் ஆதம் நபி சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாக இருந்தார். அதனால் அல்லாஹு அவரை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். அடுத்த நிகழ்வு நூகு நபிகளின் கூட்டத்தாரை பற்றி விவரித்து கூறுகிறான் அல்லாஹு. கிட்டத்தட்ட 990 ஆண்டுகள் அல்லாஹு ஒருவன்தான் வணக்கத்திற்குரிய இறைவன் என்று தாரக மந்திரத்தை உபதேசித்தும் அந்த மக்களின் சிலரை தவிர பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நூகு நபி அல்லாஹ்விடம், இறைவா, நீண்ட நெடுகாலம் இந்த மக்களிடம் உன் ஏகத்துவத்தை எடுத்து ஏம்பிவிட்டேன். ஆனால் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், உனக்கு மாறு செய்கிறார்கள். எனவே இந்த மக்களை நீ அழித்துவிடு என்று பிரார்த்தனை கேட்டார்கள். அல்லாஹு அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். நீங்கள் என் கட்டளைப்படி ஒரு கப்பலை செய்து அதில் எல்லா உயிரினங்களிலும் ஒரு ஜோடியை ஏற்றிக்கொள்ளுங்கள். என் கட்டளைப்படி வான்மழை பொழிந்து இந்த உலகத்தை அழித்து விடும் என்றான். இதை திருக்குரான் இவ்வாறு குறிப்பிடுகிறது. பின்னர், பூமியே, நீ உன் தண்ணீரை விழுங்கிவிடு, வானமே, உன் மழை பொழிவதை நிறுத்திக்கொள் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படவே தண்ணீர் வற்றிவிட்டது. இதற்குள் அவர்கள் அழிந்து அவர்களுடைய காரியம் முடிந்துவிட்டது. அக்கப்பலும் ஜூதி என்ற மலையில் தங்கியது. திருக்குரான் 11:44 வசனங்கள். இந்த சிறப்பான திருப்பம் நிகழ்ந்த நாளும் முஹர்ரம் மாதத்தின் 10வது இரவில்தான். தொடரும் இந்த சிறப்பான இரவுகள் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.